வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. நம்மளுடைய இன்னைக்கு மனோபாலா கிச்சனில் முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லாமே க்ரோசரி கிச்சன்னு அது சம்மந்தப்பட்ட வீடியோஸு டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்படி கூறிக்கொண்டு இன்றைக்கி என்ன ஒரு நார்த் இந்தியன் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசனை. நம்ம ஊர்லெல்லாம் வந்து பணியாரம்னு சொல்லுவாங்கல்ல, காரைக்குடி பணியாரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி தான் இது வந்து குஜராத்தில் ராஜஸ்தான்லாம் ரொம்ப ஃபேமஸ். பட் இது எதில் பண்ணுறாங்கன்னா, நம்மலாம் அரிசி மாவு அதில் வச்சு பணியாரம் பண்ணுவோம். ஆனால் இது வந்து ஜவ்வரிசி, இங்கே பாருங்கள், ஒரு கப்பு ஜவ்வரிசியில் சேர்த்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து இதில் என்ன வந்து அடிஷ்னலாக சேர்றாங்கன்னா, இதை பாருங்களேன், ஒரு 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது டோட்டலாக மசிச்சிருவாங்க. மசிச்சுட்டு இதை வந்து ஜவ்வரிசியை இந்த மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக பண்ணிவிட்டு அதோடு மிக்ஸ் பண்ணி மிளகா இஞ்சி வேணும்னா போட்டுக்கோங்க, அப்புறம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஊத்துற பதத்துக்கு, பணியாரம் எந்த உலக இருக்கோ அந்த அளவுக்கு ஊத்துற பதத்துக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் ஊற்றி சுட்டு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இது சபுதானா ஆப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சபுதானான்னா ஜவ்வரிசி, புரியுதுங்களா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் இது. நம்மளுக்கு ஒரு டீ வச்சுட்டு இது பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட்ற போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது ஜவ்வரிசி மாவை போட்டுட்டு மறுபடியும் பதையலாம். இந்த மிக்சியில் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஜவ்வரிசி இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்ல மாவு, அவ்வளோதாங்க. இது பாருங்கள், இதை வந்து இதில் கொட்டிடலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இப்போது இதில் நான் ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய பச்சை மிளகா அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி முடிஞ்சுங்களா? இப்போது இதுக்கு தேவையான உப்பு போடணும். இப்போது இது நார்மலாக கலந்துக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றணும். இது கையால் சரியாக உங்களுக்கு வரலன்னா நீங்கள் தயவுசெய்து 100 தடவை இது அப்படியே கொட்டி மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா ஈவனாக கலந்துரும். ஆனால் என்னென்னா, கொத்தமல்லிலாம் அதில் கொத்தமல்லியாக தெரியாது, எல்லாமே அது கலந்து பச்சை கலரில் ஆயிரும். அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? இது இந்த மாதிரி ஊற்றுற பதத்தில் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றுற பதத்தில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பணியார சட்டியை வச்சுக்கோங்க. பணியார சட்டி, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் பணியாரத்துக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் வாங்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்க. இந்த பணியார சட்டி உடனே சூடாயிரும்.
கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு திருப்பி போட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி. அவ்வளோதாங்க, இது வெந்துருச்சு. இப்போ இதுதான் சபுதானா ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜவ்வரிசியில் பண்ணுற ஒரு சின்ன ஐட்டம். ஜவ்வரிசி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உங்களுக்கு. பச்சை மிளகா, அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது எல்லாமே நார்மல் இன்க்ரீடியன்ஸ் தான். அதை வச்சுட்டு ஒரு சுவையான ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் அது சொல்லுவாங்க. ஈவினிங் ஒரு டீ வச்சுக்கிட்டு இது சாப்பிடுவாங்க. அது மட்பாட் டீன்னு சொல்லுவாங்க. மட்டில் டீ கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது சுட சுட எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதோட வேலை முடிந்தது. இதை பாருங்கள், அந்த ப்ரௌன் டோன் வர்றது தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. சபுதானா அப்பி அப்படிங்கிற சொல்லு இது குஜராத்தி, ராஜஸ்தான் மற்றும் மாநிலங்களில் ரொம்ப சிம்பிளாக கிடக்கிற பொருளை வச்சு செய்கிறது இவங்களுக்கு. அதாவது எளிமையாக இருக்கும், அதே நேரத்தில் வயிறு கொஞ்சம் ஒரு 4 சாப்பிட்டு ஒரு டீயை சாப்பிட்டீங்கன்னா நல்லா வயிறு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பசியே எடுக்காது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு சைட் டிஷ்ஷு. செஞ்சு பாருங்களேன், பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே கொடுங்க. இப்போதைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோடு மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் விடைபெறுவது மனோபாலா. தேங்க்யூ.